ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முறையில் காலிஃப்ளவர் வச்சு செம்மையாக ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். இந்த பொரியல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த பொரியல் செய்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸில் காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 40 ரூபா தான். ரொம்பவே பெருசாக சூப்பராக இருக்குல்ல. இந்த டைமில் ரொம்பவே மலிவாக கிடச்சிட்ருக்கு. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துப்போம். இதோ காட்டுற பாருங்கள். இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப மசாலா தேவைப்படாது. குறைந்த அளவில் இருக்க மசாலாவை வச்சு சூப்பராக அசத்திடலாம் வாங்க. அடுப்பில் ஒரு மண்சட்டி வச்சுக்கிட்டேன். மண்சட்டி நல்லாவே சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளார 4லேருந்து 5 பூண்டு பல் தோல் எடுத்துகிட்டு இதே போல் இடித்து வச்சுருக்கேன். அதையுமே உள்ளார சேர்த்துக்கலாம். பூண்டோட ஸ்மெல் செம்மையாக இருக்குங்க வாயில் கடிப்படுறப்ப. அதுக்காக தான் சேர்த்துக்கிட்டேன். அடுப்பை இந்த டைமில் மீடியமில் வச்சுக்கலாம். கூடவே ஒரு வெங்காயத்தை இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக ஆகி வர வரையிலும் வதக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்களா, இதே போல் பொன்னிறமாக ஆன உடனே ஒரு சின்ன சைஸில் தக்காளியை இதே போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளார சேர்த்துக்கலாம். நிறைய தக்காளி சேர்த்துட்டோம்னா புளிப்பு சுவையாக இருக்கும் நம்ம செய்கிற ரெசிபி. அதனால் குறைவாக சின்ன சைஸில் இருக்க தக்காளியை எடுத்து இதே போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா கரைஞ்சி வர வரையிலும் வெயிட் பண்ணலாம். இந்த டைமில் 2 பச்சை மிளகாவை இதே போல் கிள்ளி உள்ளார சேர்த்துக்கலாம். நல்லாவே வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கி விடுறப்பவே நல்லா காஞ்ச மிளகா, நம்ம சேர்த்துருக்க பூண்டு, இதோட வாசம்னா நல்லாவே சூப்பராக வருங்க. நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இதே போல் இந்த மசாலா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த காலிஃப்ளவரில் சுடுதண்ணி நல்லாவே கொதிக்க வச்சு ஊற்றி நல்லாவே மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதில் சின்ன சின்ன பூச்சிகள், கிருமிகள் அதெல்லாம் இருந்தால் அந்த சுடுதண்ணிலேயே போயிடும். அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை உள்ளார சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை வச்சு இதே போல் பொரியல் யாருன்னா செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் காரம் போட்டு செய்வாங்க. நம்ம இன்றைக்கி ஆனால் காஞ்ச மிளகாவை வச்சு தான் காரம் இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி சூப்பராக செஞ்சுருந்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி புதுவிதமாக காலிஃப்ளவரை செஞ்சுட்டு நம்ம சப்பாத்தி கூடனா வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. ரச சாதம், சாம்பார் சாதம், நீங்கள் எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சிங்கனாலுமே அது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி கார குழம்புக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த ரெசிபிக்கு என்ன நேம் வைக்கிறதுன்னு தெரியல. அதனால் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறதால பள்ளிப்பாளையம் காலிஃப்ளவர் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம் தான் இருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தண்ணி எல்லாம் இதே போல் ஓரளவுக்கு ட்ரை ஆகிட்டு இருக்கும். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே ட்ரை ஆகின பிறகு பார்த்திங்களா, நல்லாவே ட்ரை ஆகிடுச்சில். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். செம்மையான வாசத்தில் சூப்பராக இருக்குங்க. நல்லா கமன்னு இருக்குது. கடைசியாக பெப்பர் தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதுவும் மண் சட்டியில் செய்கிறப்ப சொல்ல வேணும், அவ்வளோ கூடுதல் சுவையில் செம்மையாக இருந்தது. பெப்பர் சேர்த்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக ஒன்று சேர்க்க போகிறோங்க. தேங்காய் துருவல் தான் சேர்க்க போகிறோம். தேங்காய் துருவல் சேர்க்குறதால கூடுதல் சுவை தரும். அதே போல் நல்ல ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி மாதிரி நமக்கு தெரியும். கடைசியாக கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான பள்ளிப்பாளையம் காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கும் பிடிக்கும். பார்த்திங்களா, சூப்பராக இருக்குல்ல. பார்க்குறப்பவே சாப்பிட்றதுக்கும் அதே போல் தான் இருந்தது. மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்தது.
நம்ம பெரிய சைஸில் தான் காலிஃப்ளவர் சேர்த்தோம். ஆனால் பாருங்கள் நல்லாவே வெந்த பிறகு கொஞ்சமாக தான் வந்திருக்கு. அதே போல் இந்த மாதிரி பொரியல் செஞ்சிங்கன்னா பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரலாம் தாராளமாக சாப்பிட்லாங்க. காரமே இருக்காது. பெப்பரோட சுவையும் நம்மளோட சேர்த்துருக்க காஞ்ச மிளகாவோட சுவையும் தான் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கூடுதலாக தேங்காய் சேர்த்துருக்கோம்ல, அதோட டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பள்ளிப்பாளையம் காலிஃப்ளவர் பொரியலை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சாப்பிட வேண்டியதான். இந்த பள்ளிப்பாளையம் காலிஃப்ளவர் பொரியல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய ஹோம்மேட் ரெசிபிஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வரக்கூடிய காலங்களில் இன்னும் புதுவிதமாக ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி உங்களுக்காக ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் திருவண்ணாமலையில் A1 மார்ட் இருக்குது. அதோட வீடியோ லாங்காக வந்து சூப்பராக எடிட் பண்ணி லாஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.